வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி வித்தியாசமான டேஸ்ட்டில் அடை தோசை செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டால் கூட ட்ரை ஆகாது. 100 கிராம் துவரம் பருப்பு வச்சுருக்கேன். அரிசி ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும், பச்சரிசி வேணாலும், மாவு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுவும் 100 கிராம். இது அரை உலக்கு 100 கிராம் கப்பு. கடலைப்பருப்பு 100 கிராம். இது உளுந்தம்பருப்பு மட்டும் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதோட மீல் மேக்கர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு 2 தடவை அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம மீல் மேக்கர் நல்லா வேக வச்சு ஈரம் இல்லாமல் புழிஞ்சு எடுத்துட்டேன். இது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். உதுத்து வச்சுக்கிட்டுருவோம். கொத்துக்கறி மாதிரி உதுத்து வச்சுக்கணும். வைப்பரில் ஒரே செகண்ட் போட்டு அமர்த்திடுவோம். இப்போ நம்ம சோயாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை அரைக்க போகிறோம். சோம்பு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், 4 மிளகாய், இஞ்சி கொஞ்சம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்குவோம். அடை தோசைக்கு எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைக்கணும். இப்போ மாவு அரைச்சிட்டோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கர் இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் மூடி வைப்போம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை. ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. தோசை ரெடி. ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.